வணக்கம். மக்கள் குரல் 13/1/2025 குரல் 55. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட வளாகங்களின் நிர்வாக செயற்பாடுகளில் அன்னை தலைமை நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனாவசிய தலையீடுகள் தனிமனித அதிகாரப் போக்கை வெளிப்படுத்தும் ஆதிக்க செயற்பாடுகள் போன்றவற்றால் வைத்வெத் வளாகத்திலும் அசாதாரண சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்களால் யாப்பு விதிகளுக்கு அமைய சனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனக் கூறி அன்னை தலைமை நிர்வாகம் பெற்றோர் அங்கத்தவர்களோடும் புதிய நிர்வாகத்தோடும் தேர்தல் குழுவோடும் அனாவசியமான முரண்பாடுகளை உருவாக்கியிருந்தது. அன்னை தலைமை நிர்வாகத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகியும் இந்நாள் தலைமை நிர்வாக உறுப்பினருமான சர்ச்சைக்குரிய குறித்த நபரின் தனிப்பட்ட விருப்புகளுக்கு இசைந்து கொடுக்காத இருவர் புதிய நிர்வாகத்திற்காக பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டமையை சீரணித்துக் கொள்ள முடியாமையினால் இவ்விருவரையும் புதிய நிர்வாகத்திலிருந்து விலக்காவிட்டால் புதிய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என அன்னை தலைமை நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டு வந்தது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக புதிய நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்ட இரு ஆளுமைகளை இழக்க விரும்பாத பெற்றோர் அங்கத்தவர்கள் அவ்விரு ஆளுமைகளாலும் வளாகத்துக்கு சிறப்பான சேவைகளை ஆற்ற முடியும் என்பதில் உறுதிப்பாட்டோடு இருந்தமையினால் அன்னை தலைமை நிர்வாகத்தின் தனிமனித விருப்பு வெறுப்புகளுக்கு இடங்கொடுக்காமல் புதிய நிர்வாகம் முழுமையாக பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதில் பெற்றோர் அங்கத்தவர்கள் உறுதியாக இருந்தனர். இந்நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்களின் முன்னிலையில் கடந்த 11/1/2025 அன்று நிர்வாக பொறுப்புகளை பொறுப்பெடுப்பதற்கு புதிய நிர்வாகம் தயார் நிலையில் இருந்தது. எனினும் இதை தடுப்பதற்கான குழிபறிப்பு வேலைகளில் இறங்கியிருந்த அன்னை தலைமை நிர்வாகம் அழையா விருந்தாளியாக வளாகத்துக்குள் நுழைந்து பெற்றோர் அங்கத்தவர்களோடு சந்திப்பொன்றை நடத்த விரும்புவதாக தெரிவித்த போது புதிய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மட்டுமே தலைமை நிர்வாகத்தின் சந்திப்பில் கலந்து கொள்ள முடியுமென பெற்றோர் அங்கத்தவர்கள் முடிவாக தெரிவித்திருந்தனர். எனினும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் காரணமாக குறித்த இரு ஆளுமைகளையும் புதிய நிர்வாகத்தில் இருந்து விலக்க வேண்டுமென முன்னாள் தலைமை நிர்வாகியும் இந்நாள் தலைமை நிர்வாக உறுப்பினருமான சர்ச்சைக்குரிய குறித்த நபர் தெரிவித்ததால் இச்சந்திப்பில் கலந்து கொள்ள தாங்கள் தயாரில்லை என தெரிவித்த பெற்றோர் அங்கத்தவர்கள் ஒட்டுமொத்தமாக சந்திப்பை புறக்கணித்து மண்டபத்திலிருந்து வெளியேறியிருந்தார்கள். அன்னை தலைமை நிர்வாகம் சார்பில் அங்கு வந்திருந்த சனநாயக விழுமியங்களை மீறி தெரிவு செய்யப்பட்ட புதிய தலைமை நிர்வாகி, முன்னாள் தலைமை நிர்வாகி, சர்ச்சைக்குரிய பெண் நிர்வாக உறுப்பினர் ஆகியோரோடு மேலும் இரு அன்னை தலைமை நிர்வாக உறுப்பினர்கள் வளாக பெற்றோர் அங்கத்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் அங்கு நின்றிருந்ததாக வளாக பெற்றோர் மக்கள் குரலுக்கு விவரித்துள்ளார்கள். புதிய நிர்வாகத்தால் முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டிருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் சந்திப்பு முற்பகல் 11:15 மணிக்கு ஆரம்பமான வேளையில் மண்டபத்துக்குள் அத்துமீறி நுழைந்த அன்னை தலைமை நிர்வாகமானது அக்கூட்டத்தை நடத்த விடாமல் குழப்பத்தை விளைவித்த போது அங்கு பெரும் அமைதியீனம் உண்டானது. புதிய நிர்வாகத்தை பொறுப்பெடுக்க விடாமல் தடுத்த அன்னை தலைமை நிர்வாகத்திற்கும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் அங்கு ஏற்பட்டிருந்த தொடர்ச்சியான முறுகல் நிலையின் போது தாம் சொல்வது போல் நடக்காவிட்டால் காவல்துறையை அழைக்கப் போவதாகவும் வளாகம் இயங்கும் மண்டபத்துடனான ஒப்பந்தத்தை இரத்து செய்து
வளாகத்தை இயங்க விடாமல் தடுக்கப் போவதாகவும் அன்னை தலைமை நிர்வாகம் பயமுறுத்தியும் பார்த்தது. இதேவேளை வைத்திட் வளாகத்தில் உள்முரண்பாடுகள் இருப்பதாகவும் வளாகம் தொடர்பான என்ன விடயமானாலும் வளாக நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் தம்மோடு மாத்திரமே தொடர்பு கொள்ள வேண்டுமென வளாகம் இயங்கும் மண்டபத்தின் நிர்வாகிகளுக்கு அன்னை தலைமை நிர்வாகம் முன்கூட்டியே அறிவித்திருந்ததும் உள்ளக முரண்பாடுகளை தீர்க்காவிட்டால் மண்டபத்தை தொடர்ந்து வளாகத்துக்கென வழங்குவது பற்றி மீள் பரிசீலனை செய்ய வேண்டி வரும் என்ற தொனிப்பட மண்டப நிர்வாகம் அறிவித்திருந்தமையும் இவ்விடத்தில் பிரதானமாக குறிப்பிடத்தக்கது. இதை காரணம் காட்டியும் அன்னை தலைமை நிர்வாகம் பெற்றோர் அங்கத்தவர்களை பணிய வைக்க முயன்றது. எனினும் பெற்றோர் அங்கத்தவர்கள் தமது நியாயப்பாட்டில் உறுதியாகவே நின்றனர். தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகம் முழுமையாக வளாக பொறுப்புகளை கையேற்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்ற பெற்றோர் அங்கத்தவர்களின் பற்றுறுதியை உடைப்பதற்கு அன்னை தலைமை நிர்வாகம் பலமுறை முயன்றது. குறிப்பாக முன்னாள் தலைமை நிர்வாகியும் இந்நாள் தலைமை நிர்வாக உறுப்பினருமான சர்ச்சைக்குரிய குறித்த நபரும் குறித்த சர்ச்சைக்குரிய பெண் உறுப்பினரும் மனித பண்பாடற்ற அநாகரிகமான முறையில் உரையாடல்களை திசை திருப்பி பெற்றோர் அங்கத்தவர்களை கோபத்துக்கு ஆளாக்குவதன் மூலம் அவ்விடத்தில் விரும்பத்தகாத அசாதாரண நிலையொன்றை ஏற்படுத்துவதிலேயே குறியாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிட்டுச் சொல்லத்தக்கது. இவ்விருவரும் ரொம்மன் வளாக நிர்வாகத்தில் அங்கம் வகித்திருந்த போது ரொம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்களால் இருமுறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பது இவ்விடத்தில் விசேடமாக சுட்டிக்காட்டத்தக்கது. இவர்களின் அநாகரிகமான நடவடிக்கைகள் தொடர்ந்த போதும் புதிய நிர்வாகத்தின் பொறுமையான வழிப்படுத்தலும் பெற்றோர் அங்கத்தவர்களின் கட்டுப்பாடான நடவடிக்கைகளும் விரும்பத்தகாத அசாதாரண நிலைமை அங்கு ஏற்படுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. புதிய நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்ட குறித்த இரு ஆளுமைகளை நீக்க வேண்டும் என அன்னை தலைமை நிர்வாகம் குறியாக இருப்பது ஏன் என சிலருக்கு கேள்விகள் எழலாம். குறித்த இரு ஆளுமைகளும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் தொடர்ச்சியான இறைச்சாதிகாரமான தனிமனித ஆதிக்க நடவடிக்கைகளை தட்டி கேட்டு வந்ததோடு அவ்வாறான நிலைமைகள் மாற்றப்பட்டு சனநாயக விழுமியங்களை மதித்தும் யாப்பு விதிகளை மதித்தும் மனித பண்புகளையும் நிர்வாக பண்புகளையும் மதித்தும் இயங்கக்கூடியவாறு அன்னை தலைமை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் எனவும் கருத்துரைத்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை சகித்து கொள்ள முடியாமையினாலேயே அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு அன்னை தலைமை நிர்வாகம் குறித்த இரு ஆளுமைகளும் நிர்வாகத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தமையினால் அவர்களை புதிய நிர்வாகத்துக்குள் அனுமதிக்க முடியாது என கூறி வருகின்றது. எனினும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சீர்கேடுகளை குறிப்பிட்டு அவை திருத்தப்பட்டு தலைமை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என கருத்துரைப்பது தலைமை நிர்வாகத்திற்கு எதிரான செயற்பாடாக கருத முடியாது என்ற கருத்தில் தெளிவாக இருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் ஒற்றுமையாக ஓரணியில் திரண்டு தலைமை நிர்வாகத்தின் சூழ்ச்சியை முறியடித்திருந்தனர். வளாக பெற்றோர் அங்கத்தவர்களோடு தொடர்ந்தும் முறுகல் நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்த முன்னாள் தலைமை நிர்வாகியும் இந்நாள் தலைமை நிர்வாக உறுப்பினருமான சர்ச்சைக்குரிய குறித்த நபரின் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களினால் விசனமடைந்த பெற்றோர் அங்கத்தவர்களில் குறிப்பாக தாய்மார்களிடமிருந்து சரமரியான கேள்விக்கணைகள் அவரை நோக்கி பாய்ந்தன. இதை சமாளிக்க முடியாமல் திணறிய அவர் கோபத்தின் உச்சநிலையில் நின்று அந்த தாய்மார்களை கோபப்படுத்தி நிலைமையை இன்னும் சிக்கலாக்கிவிடும் கபட நோக்கத்தோடு
தாய்மார்களை நோக்கி அநாகரிகமான முறையில் பேசியதாக மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தலைமை நிர்வாகத்தினரால் அங்கு வலிந்து ஏற்படுத்தப்பட்ட அசாதாரண சூழ்நிலை மற்றும் புதிய நிர்வாகத்தை பொறுப்பேற்க விடாமல் தலைமை நிர்வாகம் நடத்திய அடாவடித்தனங்கள் போன்றவற்றின் மத்தியில் அன்னை தலைமை நிர்வாகத்தினரால் அங்கு கூறப்பட்ட பொய்த் தகவல்களினால் விசனமடைந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் 18/1/25 சனிக்கிழமையன்று அன்னை தலைமை நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்படும் பொங்கல் நிகழ்வை புறக்கணித்து அதற்கு பதிலாக அன்னை பூபதி வளாகங்களின் பெற்றோரும் பொதுமக்களும் இணைந்து 19/1/25 ஞாயிற்றுக்கிழமையன்று ஏற்பாடு செய்யும் மரபு திங்கள் 2025 நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுமென உறுதியெடுத்து நின்றதாகவும் மக்கள் குரலுக்கு மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல் கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும். மக்கள் குரல் ஒலிக்கும்.